ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இயல் 2 கிழவனும் கடலும் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடிகள் பார்க்க போறோம். கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம். கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம். கிழவனும் கடலும் புதினத்திற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? 1954. கிழவனும் கடலும் புதினத்திற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? 1954. கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. சாண்டியாகோவிடம் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ளச் சென்ற சிறுவனின் பெயர் என்ன? மனோலின். சாண்டியாகோவிடம் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ளச் சென்ற சிறுவனின் பெயர் என்ன? மனோலின். சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள்களாக மீன் கிடைக்கவில்லை? 84 நாள்கள். சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள்களாக மீன் கிடைக்கவில்லை? 84 நாள்கள். மனோலின் சாண்டியாகோவுடன் எத்தனை நாள்கள் கடலுக்கு சென்றான்? 40 நாள்கள். மனோலின் சாண்டியாகோவுடன் எத்தனை நாள்கள் கடலுக்கு சென்றான்? 40 நாள்கள். அடுத்த பாடம் இயல் 2 முதலெழுத்தும் சார்பெழுத்தும் இலக்கண வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 2. அவை முதலெழுத்துகள் சார்பெழுத்துகள். எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 2. அவை முதலெழுத்துகள் சார்பெழுத்துகள். முதல் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 30. அதாவது இந்த 30 வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 12 கூட்டல் 18 இதை சேர்க்கும் போது நமக்கு வந்து 30 கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. சார்பு எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10. சார்பு எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10. உயிர்மெய் எழுத்துகள் எந்த எழுத்துகள் இணைவதால் தோன்றுகின்றன? மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும். உயிர்மெய் எழுத்துகள் எந்த எழுத்துகள் இணைவதால் தோன்றுகின்றன? மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும். உயிர்மெய் எழுத்துகளின் வரி வடிவம் எந்த எழுத்துக்களை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்து. உயிர்மெய் எழுத்துகளின் வரி வடிவம் எந்த எழுத்துக்களை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்து. உயிர்மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எந்த எழுத்தை ஒத்திருக்கும்? உயிரெழுத்து. உயிர்மெய் எழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எந்த எழுத்தை ஒத்திருக்கும்? உயிரெழுத்து. அதாவது நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை எழுதும்போது அதோடைய வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை சார்ந்துதான் இருக்கும். இப்போ வந்து க அப்படின்னு போடுறோம் அப்படின்னாக்க அந்த க வந்து மெய்யெழுத்தான இக்கிலிருந்து வருது. ஆனா அதை வந்து கால அளவு, அதாவது ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு வந்து என்ன வரும் அப்படின்னாக்க உயிரெழுத்துக்கு வரக்கூடியதான் வரும். ஏன்னா இக்கையும் ஆவையும் சேர்த்தோம்னா தான் நமக்கு க கிடைக்கும். இக்கு கூட்டல் அ க. அதனால நம்ம வந்து அதோடைய வரி வடிவம் எழுதும்போது நம்ம வந்து புள்ளி மட்டும் வைக்காம நம்ம என்ன க எடுத்துப்போம். ஆனா அது ஒலிக்கக்கூடிய அளவு வந்து உயிரெழுத்து. இப்ப ஆவுக்கு வந்து என்ன வரும்? ஒரு மாத்திரை அளவு தான் வரும். அதே மாதிரி அந்த உயிரெழுத்துக்கு ஆவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மாத்திரை அளவு தான் காவுக்கும் வரும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, உயிர்மெய் எழுத்துக்களுடைய வரி வடிவம் வந்து மெய்யெழுத்து ஒத்து இருக்கும். அதுவே அது ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து உயிரெழுத்தை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்த வடிவம் கொண்ட எழுத்து எது? ஆயுதம். தனித்த வடிவம் கொண்ட எழுத்து எது? ஆயுதம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. இது வந்து சொல்லுக்கு முன்னாடியோ அல்லது சொல்லுக்கு பின்னாடியோ வராது. இது சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். அதுவும் வந்து எப்படி வரும்னாக்க, சொல்லுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து வந்து ஒரு குறில் எழுத்தா இருக்கும். சொல்லிற்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்து வந்து ஒரு வல்லின எழுத்தா இருக்கும். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புவியீர்ப்பு புலம்,
கிராவிடேஷனல் ஃபீல்ட், புகலிடம் சான்ச்சுரி. அடுத்தது இயல் 2 திருக்குறள். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 14 கீழ்க்கணக்கு. திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 14 கீழ்க்கணக்கு. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. திருக்குறளின் வேறு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. திருக்குறளின் வேறு பெயர்கள்: உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில். எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில். அறிவுடைமை பிரித்து எழுதுக. அறிவு கூட்டல் உடைமை. அறிவுடைமை பிரித்து எழுதுக. அறிவு கூட்டல் உடைமை. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். யார் தமது உடம்பும் பிறர்க்கே என்பார்கள்? அன்பு உடையவர்கள். யார் தமது உடம்பும் பிறர்க்கே என்பார்கள்? அன்பு உடையவர்கள். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாததை என்னவென்று வள்ளுவர் கூறுகிறார்? எலும்பும் தோலும். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாததை என்னவென்று வள்ளுவர் கூறுகிறார்? எலும்பும் தோலும். இன்சொலன் பிரித்து எழுதுக. இனிமை கூட்டல் சொலன். இன்சொலன் பிரித்து எழுதுக. இனிமை கூட்டல் சொலன். அணி கூட்டல் அல்ல சேர்த்து எழுதுக. அணி அல்ல. அணி கூட்டல் அல்ல சேர்த்து எழுதுக. அணி அல்ல. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.